ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய பணக்காரர் தன்னோட குடும்பத்தோட சுற்றுலா செல்லும் போது அவருடைய 3 குழந்தைகளையும் இழந்திருக்காரு. டென்மார்க் நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் தான் ஹேண்டர்சன் ஹாவல். இவருக்கு 46 வயதாகுது. இவர் தன் குடும்பத்தோட ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறதுக்காக ஸ்ரீலங்கா வரை போயிருந்தார். ஸ்ரீலங்கால ஈஸ்டர் பண்டிகை, அதாவது கடந்த ஞாயிறன்று தொடர் குண்டு வெடிப்பானது நடந்தது. இந்த தாக்குதல்ல தான் ஹேண்டர்சன் தன்னுடைய 3 குழந்தைகளையும் இழந்திருக்காரு. வருஷம் ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிடுற டாப் 10 பணக்காரங்க பட்டியலில் இவர் இந்த தடவை டென்மார்க் நாட்டோடைய முதல் பணக்காரர் அப்படின்ற இடத்தை பிடிச்சிருந்தாரு. அண்ட் இவரோட சொத்தோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னாலே 50,000 கோடி. அவர் தன்னோட குழந்தைகளை ஸ்ரீலங்காவுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீலங்கா ஒரு அழகான நாடு, அங்கே தான் நம்ம ஈஸ்டர் பண்டிகை இந்த தடவை கொண்டாட போகிறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆனால் இந்த ஒரு கோர சம்பவமானது அவரோட குடும்பத்துக்கு நடந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் நடந்த இந்த தொடர் வெடிகுண்டு தாக்குதலுக்கு யார் காரணம் அப்படின்னு தெரியாத இந்த நிலையில தான் இந்த தாக்குதலுக்கு ISIS அமைப்பு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டதா பல ஊடகங்களில் செய்தியானது வெளியாகிட்டு வருது. ஸ்ரீலங்காவில் நடந்த சீரியல் பாம் பிளாஸ்ட்ல மொத்தம் 187 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. அண்ட் 300 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உயிரிழந்தவங்களில் பல பேர் ஏழையாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா உயிருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே வகையான மதிப்பு தான். எப்போ இந்த பூமியில் நம்ம எல்லா மனிதர்களுமே பகைமையை விட்டுட்டு தீவிரவாத பயங்கரவாத செயல்கள்லாம் விட்டுட்டு அன்பை வளர்க்குறோமோ அப்போ தான் இங்கே ஒரு நல்ல மனிதமானது பிறக்கும். அந்த நாளுக்காக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருப்போம்.